ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரனிங் வே. இன்றைக்கி என்ன அப்படின்னா, தமிழில் வந்து எப்படி ஆங்கிலம் அதிகமாக கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதாவது மற்ற மொழிகளில் விட தமிழில் அதிகமான ஆங்கிலம் வந்து ரொம்பவே கலந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது திடீர்னு நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க. சரி, அவங்க பேசுகிற இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சில வார்த்தைகள் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசினா மட்டும் தான் நமக்கு புரியும். இங்கிலீஷ் வார்த்தைகளை சொன்னால் தான் நமக்கு புரியும். அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. டக்குன்னு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே செம்ம கடுப்பாகும். அப்படியே ஒரு விஷயம் இருந்தால் சரி, அதெல்லாம் போட்டோம். நம்மளே ஒரு விஷயம், ஏதாவது அந்த டோரை ஓப்பன் பண்ணு, ஏன் அந்த கதவை திறன்னு சொல்ல முடியாதா? அந்த விண்டோஸ் சாத்து, ஏன் அந்த ஜன்னலை சாத்து. ஒவ்வொரு வார்த்தைகளுமே இங்கே ஒவ்வொரு இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அடித்தளம் சொல்லலாம். ஒவ்வொரு செங்கலாக வச்சு நம்ம அடிக்கிட்டு போவோம். இன்றைக்கி நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு பின்னாடி வர்றவங்க இன்னும் அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ இங்கே தமிழை வந்து அப்படியே அடியில் தள்ளிட்டு இங்கிலீஷை வந்து செங்கல் வச்சு மேலே கட்டிகிட்ருக்குறோம். இங்கே அதுதான் நடந்துகிட்ருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தமிழில் பேசணும் அப்படிங்கிறது தான். இங்கே தமிழில் பேசணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சொன்னாலுமே தவிர இதெல்லாம் மாற்றலாம். ஒரு விஷயத்தில் எப்படின்னா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர் ஆனால், அதாவது வீட்டில் வந்து தமிழ் வார்த்தைகள் அதிகமாக புழக்கத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர, ஹஸ்பண்ட் ஒய்ஃபே 2 பேரும் இங்கிலீஷ்லேயே தள்ளுவாங்க. அப்படி பேசி அப்படி தள்ளி அதெல்லாம் சொல்கிற அப்படியே எரிச்சல் வரும். அதுவும் இந்த சென்னை சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுவாங்க. குழந்தைங்கிட்டே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. நானும் பார்ப்பேன், எதுக்கடா இப்படி பேசுகிறீங்க? அதுவும் அந்த குழந்தையும் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணும். சிலதெல்லாம் அதாவது கொஞ்சம் பணக்காரங்களாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னாலே அந்த இங்கிலீஷில் தான் அதிகமாக வார்த்தை வரும். அதாவது எவ்வளோ தூரம் நமக்கு அப்படியே நம்மளோட தரம் ஏறுதோ அந்தளவுக்கு நம்ம இங்கிலீஷில் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அதாவது தமிழ் அவேர்னஸ் வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவேர் ஆகணும். அதுக்கு தான் அதை நம்ம பேசி பழகணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இத்தனை நேரம் பேசின விஷயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலந்து தான் இருக்குது. திடீர் நம்ம பேசுகிற வார்த்தைகளே நமக்கு அப்படியே இந்த கோர்வையில் வந்துருச்சு. இது எங்கே போய் முடிய போகுது எனக்கும் தெரியல. ஆனால் இதை வந்து ஒரு பக்கம் நமக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து தமிழில் வந்து தமிழ் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம இறங்கணும். இனிமேல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த காலம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் பார்ப்போம்.